வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருக்க உறவே உங்களை மெதுவாக குடிக்குது. மகர ராசிக்காரங்க வாழ்க்கை வெளியில் பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இவங்க எதையுமே சமாளிச்சிருவாங்க அப்படின்னு உலகம் நம்பும். ஆனால் அந்த நம்பிக்கையோட பின்னால் யாருக்குமே தெரியாமல் ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வு எதிரியால் வரலை, அது உன்னோட உயிராக நினச்ச உறவால் தான் வந்துட்டு இருக்குது. மகர ராசிக்காரங்க யாரையாவது நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை முழுசாகவே இருக்கும். பாதி மனசோட நேசிக்க தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க. என்ன வேணாலுமே தாங்கிக்குவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தான் உறவுக்குள்ளேயே போவாங்க. இந்த இடத்துல தான் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தாங்குகிற ஒவ்வொரு வழியுமே அந்த உறவுக்காக, நீ மௌனமாக இருக்கிற ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்காக, நீ உன்னை மறக்கிற ஒவ்வொரு தருணமும் அதே உறவுக்காக தான். ஆனால் அந்த உறவு உன்னோட மௌனத்தை புரிஞ்சுக்கலை, உன் பொறுமையை மதிக்கலை, உன் தியாகத்தை சாதாரணமாக எடுத்துக்கிச்சு. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு சனி ராசி அதிபதியாக இருக்கார். சனி என்ன செய்வார் தெரியுமா? உன்னை வழியால் கற்றுக்க வைப்பார். யாரை நம்பணும், யாரை விடணும் அப்படிங்கிறத அனுபவத்தால் கற்றுக் கொடுப்பார். அதனால தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் எதிரியாக தெரியாத உறவு உள்ளுக்குள்ளே உன்னை மெதுவாக உடைக்கிற உறவாக இருக்கும். நீ நினைப்ப இவங்க இல்லைன்னா நான் இல்லை, ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவன் இருந்தனால தான் நான் உன்னை இழந்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த உண்மை ஒரு நாளில் புரியாது. நிறைய இரவுகள் வேணும், நிறைய அழுகைகள் வேணும், நிறைய தனிமை வேணும். மகர ராசிக்காரங்க அழுதாலும் சத்தம் போட மாட்டாங்க, உடஞ்சாலும் வேறு யாருக்குமே தெரிய விட மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வரும். நான் இவ்வளவு செஞ்சும் எனக்கு ஏன் இவ்வளவு வலி? இதுதான் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறப்போகும் புள்ளியாகவும் இருக்க போகுது. மகர ராசிக்காரங்க பல நேரம் ஒரு உறவுக்குள்ளே அன்பால் இல்லை பழக்கத்தால் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் சேர்ந்துருக்கோம், இப்போ விட்டால் எல்லாமே வீணாக போயிருமே, நான் இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான் உங்களை அந்த உறவுக்குள்ளே சங்கிலி மாதிரி கட்டி வச்சுட்டே இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ முடியும், ஆனால் அவங்களோட இருந்தால் நீங்கள் வாழ முடியாமல் போயிடும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம் தான் இது. மகர ராசிக்காரங்க பொறுமையோட உச்சத்தில் இருப்பவங்களாக இருப்பாங்க. சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி விடுன்னு நீங்களே சமாதானம் பண்ணிக்குவீங்க. அந்த பொறுமையை தான் சில உறவுகள் உங்களுடைய பலவீனமாக ஆக்கிடுறாங்க. நீங்கள் தாங்கிக்கிறத பார்த்து அவங்க தள்ள ஆரம்பிப்பாங்க. நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து அவங்க மேலே மேலே ஏறுவாங்க. இது அன்பு கிடையாது, இது ஒரு அதிகாரம். சனி உன்னை உடைக்கலை, உன்னை விழிக்க வைக்குது. மகர ராசிக்கு அதிபதி சனி. சனி நேரடியாக சந்தோஷம் கொடுக்க மாட்டார், ஆனால் உண்மையை காட்டுவார். இப்போது இந்த காலகட்டத்தில் சனி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுவார். உன்னுடைய வலியை புரியாத உறவு உனக்கு உரியது இல்லை. அதனால தான் அந்த உறவுக்குள்ளே திடீர்னு கசப்பு, திடீர்னு சண்டை, திடீர்னு மனக்கசப்பு அதிகமாகவே வருது. மகர ராசிக்காரங்க யாரையாவது உங்களை அடிக்கடி குறை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உடனே உங்களை தான் சந்தேகிப்பீங்க. நான் தான் சரியாக இல்லை போல், நான் தான் அதிகமாக எதிர்பார்க்குறேன் போல். ஆனால் ஒரு நாள் ஒரு உண்மை வெளியே வரும். உன்னை குறை சொன்னவங்க உன் உழைப்பையும் உன் பொறுமையையும் உன்னோட மௌனத்தையும் முழுசாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மகர ராசிக்காரங்க சண்டையே போட மாட்டாங்க, விளக்கமும் தரமாட்டாங்க, அழவும் மாட்டாங்க. அந்த இடத்துல தான் உன்னுடைய மௌனம் தானாகவே பேச ஆரம்பிக்கும். அந்த மௌனம் சொல்லும், இனிமே நான் என்னை இழக்க மாட்டேன், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விலகிறது அப்படிங்கிறது தோல்வியே கிடையாது. நீங்கள் அந்த உறவுலேருந்து மனசுக்குள்ளேயாவது விலக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உலகம் சொல்லும், எவ்வளவு சுயநலமாக நீ மாறிட்ட அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீ மாறலை, நீ மீண்டுட்ட. மகர ராசிக்காரங்க தப்பான இடத்துல நீண்ட நாள் தங்கினதுனால தான் விலக கற்றுக்கிட்டீங்க. இப்போது உண்மை என்ன அப்படிங்கிறது தெளிவாகவே புரியும். நீ உயிராக நினச்ச உறவு உன்னுடைய வாழ்க்கையோட கடைசி அத்தியாயம் கிடையாது. அது உன்னை வலிமையாக மாற்ற சனி அனுப்பின பாடம். இனிமேல் மகர ராசிக்காரங்க எல்லாருமே தாங்க மாட்டாங்க, அன்பு இல்லாத இடத்துல நிற்க மாட்டாங்க, தங்களை இழக்கக்கூடிய உறவாக துணிச்சலாக இருந்தாலுமே விட்டுடுவாங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. மகர ராசிக்காரங்க
ஒரு உறவை விட்டுட்டா எல்லாமே காலியாயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த பயம்தான் உன்னை பல தடவை அவமானத்தையும் மனக்கசப்பையும் சுமக்க வச்சிருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உறவை இழக்கிறது உன்னை அழிக்காது, உன்னை இழக்கிறது தான் உன்னவே அழிக்கும். மகர ராசிக்காரங்க, அன்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை குறைச்சிக்கிட்டீங்க. நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் தான் புரிஞ்சுக்கிறேன், நான் தான் விட்டு கொடுக்குறேன். ஆனால் அன்பு பிச்சை மாதிரி கேட்டு வாங்கிறது கிடையாது. அது இருக்கிற இடத்துல தானாகவே வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஒருத்தவங்க மேலே நீங்கள் வச்சுருந்த நேசம், நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் உங்களுடைய பாசத்தை வந்துட்டு ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, உங்களோட பொறுமையுமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் உங்களை நீ அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு கட்டுப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அவங்க தன்னைப்பாட்டில் உங்களுடைய எண்ணத்தை போல் அவங்க நடந்துக்குவாங்க. சனி உன்னை தனியாக நிறுத்துகிறான் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க திடீர்னு தனியாக நிற்கிற மாதிரி தோணும். யாரும் புரியாத மாதிரி, யாரும் பக்கத்தில் இல்லாத மாதிரி. ஆனால் இது தண்டனை கிடையாது, இது சனி தரக்கூடிய ஒரு இடைவேளை, அவ்வளோதான். உன்னை நீ கேட்குற நேரம் எல்லாமே வரப்போகுது. உன்னோட மதிப்பு இப்போ நீயே தீர்மானிக்க போகிற. இப்போது மகர ராசிக்காரங்க, மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க அதை வச்சு உங்கள் மதிப்பை அளக்க மாட்டீங்க. நீங்கள் நான் இதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற கேட்குற பழக்கம் மெதுவாகவே குறையும். எனக்கு இது வேண்டுமான்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மையான ஒரு நினப்பாகவும் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காகவும் உங்கள் லைஃப்பை மற்றவங்களுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. மகர ராசிக்காரங்க, மன்னிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கீங்க. எவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பரவாயில்ல விட்டுரு அப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்கு ரொம்பவே இருக்குது. அந்த பழக்கத்தை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மன்னிச்சதும் மறந்ததும் வேறு வேறு. மகர ராசிக்காரங்க மன்னிக்க தெரிஞ்சவங்க, ஆனால் மறக்க அவ்வளோ சீக்கிரம் முடியாது. நீங்கள் மன்னிச்சு அப்பதும் கூட உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு காயம் மெதுவாக சுண்டிக்கிட்டே இருக்கும். இந்த பாகத்தில் தான் ஒரு உண்மையே புரியும். மன்னிக்கலாம், ஆனால் அதே வழியை மீண்டுமே அனுமதிக்க அவசியம் இல்லை. மகர ராசிக்காரங்க உறவு முடிஞ்சதுனால அழலை, உண்மை தெரிஞ்சதுனால தான் அழுவாங்க. நான் இவ்வளவு நாளாக இவருக்காக வாழ்ந்தனா அப்படின்னு தோணும். அந்த உணர்வு தான் மிக அதிகமாக காயப்படுத்தும். உன்னை விட்டுட்டு போனவங்க உனக்கு தண்டனை கிடையாது. இப்போது இந்த இடத்துல சனி ஒரு பாடம் சொல்கிறான். உன்னை விட்டுட்டு போனவங்க உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட்ட பாடங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். அவங்க இல்லாமல் நீ வாழ முடியாது அப்படின்னு நினச்சது தான் உன்னோட தப்பு. அவங்க இல்லாமல் தான் நீ மீண்டுமே சுவாசிக்க ஆரம்பிக்கிற. இப்போது மகர ராசிக்காரங்க, அமைதியை தேர்வு பண்ணுங்க. வாதம் வேண்டாம், நிரூபணம் வேண்டாம், அதிக விளக்கமும் வேண்டாம். அமைதி பலவீனம் கிடையாது. நீங்கள் அதை சண்டை போட தேவையில்லாத அளவுக்கு வளர்த்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையவே கிடையாது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மற்றவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை சனி அவர் கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருக்க ஒரு உறவு உங்களை அழிக்க துடிங்குதுங்கிறத விட உங்கள்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை விலக்கி வைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு சர்க்கிள்குள்ளேயே உங்களை வச்சுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வேலைகளை, உங்களுக்கான முயற்சிகளை, உங்களுடைய திறமையை வச்சு வாழ பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மகர ராசிக்காரங்க, இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாகவும், இனிமையான வாரங்களாகவும், இனிமையான மாதங்களாகவும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா என்றென்றும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வரும். நன்றி, வணக்கம்.